அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். தாயிப் நகரில் நபி அவர்களின் பட்ட வேதனை துன்பங்களில் அல்லாவிடம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. அல்லாவே, எனது ஆற்றல் குறைவையும் எனது திறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன். கருணையாளர்க்கெல்லாம் மிக பெரிய கருணையாளனே, நீதான் எளியோர்களை காப்பவன், நீதான் என்னை காப்பவன். நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய்? என்னைக் கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா, அல்லது என்னுடைய காயத்தை நீ உரிமையாக கொடுத்திடும் பகைவனிடமா? உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். எனினும் நீ வழங்கும் சுகத்தையே நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே எனக்கு மிக விசாலமானது உனது திருமுகத்தின் ஒளியினால் இருள்கள் அனைத்தும் பிரகாசம் அடைந்தன. இம்மையில் மறுமையில் காரியங்கள் சீர்பெற்றன. அத்தகைய உனது திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் அல்லது உனது அதிர்த்து என் மீது இறங்குவதிலிருந்தும் நான் பாதுகாவல் கோருகிறேன். அல்லாவே, நீயே பொருத்தத்துக்குரியவன். நீ பொருந்திக் கொள்பவரை உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாவே, பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையில் பார்த்ததும் ரபீஆவின் மகன்கள் இரக்கம் வந்து தங்களது கிறிஸ்தவ அடிமை அத்தாஸை அழைத்து திராட்சை குலையை அவருக்கு சென்று கொடு என்று கூறினார்கள். திராட்சை குலைகளை அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட்டார்கள். இதை கண்ட அத்தாஸ், அந்த பேச்சு ஊர் மக்கள் பேசும் பேச்சல்லவே, உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு, உனக்கு எந்த ஊர், உனது மார்க்கம் என்ன என்று அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கு அவர், நீனாவாவைச் சேர்ந்த கிறிஸ்தவன் நான் என்றார். நல்லவரான யூனுஸ் இப்னு மத்தாவின் ஊரைச் சேர்ந்தவர்தானே நீ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு அவர் ஆச்சரியத்துடன், யூனுஸ் இப்னு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார்கள். அவர் எனது சகோதரர், அவருக்கு ஒரு இறை தூதராக இருந்தார், நானும் இறை தூதர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறியதுடன் அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை, கையை மற்றும் கால்களை முத்தமிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ரபீஆவின் மகன்களில் ஒருவர் மற்றவரிடம், இதோ உனது அடிமையை அவர் குழப்பி விட்டார் என்று கூறினான். அத்தாஸ் திரும்பி வந்தவுடன், உனக்கு என்ன கேடு நேர்ந்தது என்று அவ்விருவரும் இடித்துரைத்தனர்கள். அதற்கு அத்தாஸ், எனது எஜமானர்களே, இவரை விட சிறந்த எவரும் இப்பூமியில் இல்லை. இவர் எனக்கு ஒரு விஷயத்தை மிக உறுதியாக கூறினார். இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.